வாழைக்காய் பொரியலை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி 3 வாழைக்காய் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு எல்லாம் நீளமாக ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடாக்க போட்டுட்டு இந்த நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வாழைக்காய் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த வாழைக்காவை பாதி வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடக்கூடாது. பாதி வெந்த பிறகு வாழைக்காவை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு தேங்காய் வந்து மெல்லிசாக இது மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காவை போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 5 பல் பூண்டு 15 சின்ன வெங்காயம் அதை நீளமாக வெட்டி சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கு கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துடலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைக்காலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். உப்பு வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன். காரமான மிளகாத்தூள்னால் நீங்கள் அளவு குறைச்சிக்கோங்க. அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வாழைக்காய் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வாழைக்காயில் வந்து மசாலாலாம் பிடிக்கட்டு. அதுக்கப்புறம் திறந்து வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இறக்கிடுங்க. வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.